Question number 8. The value of a motorcycle 2 years ago was 80,000 rupees. It depreciates at the rate of 4% per annum in the first year. In second year, it increases by 4% per annum. Then what is the present value? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 4% வந்து டிக்ரீஸ் ஆகுது, செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 4% இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது கன்சிக்யூட்டிவ் இயர் ஃபஸ்ட்டு செகண்ட் அடுத்தடுத்து நடக்கும்பொழுது இந்த மாதிரி வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது 4 4 6 6 அந்த மாதிரி எக்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன -x²/100. இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வேல்யூ அதுதான் வந்து எக்ஸ். ஸோ x²ங்கிறது என்னன்னா 4². 4 4s are 16, 16/100 கேன்சல் பண்ண வேணாம், 0.16ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு நம்ம டெசிமலில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு ஜீரோ கட் பண்ணால் மேலே ஒரு பாயிண்ட் வைக்கணும், அடுத்த ஜீரோ கட் பண்ணும்போது அகைன் இந்த சைடை நகரணும். அப்போ 0.16 -0.16. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 100%, அதாவது அந்த வேல்யூ எப்போதுமே நாங்கள் இனிஷியல் வேல்யூ 100% தான் எடுத்துக்கணும். எதை 2 years பிஃபோர் இனிஷியலாக அதோட வேல்யூ இருக்குன்னா 80,000 வந்துருக்குது. ஸோ மோட்டார் சைக்கிள் எவ்வளோ 2 years ஆகும் 80,000 இருக்குது. இப்போ கரண்ட்டாக என்னன்னு கேட்குறாங்க. கரண்ட்டாக எவ்வளோ பர்சன்ட் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், 0.16% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது 100லேருந்து 0.16 சப்ராக்ட் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் என்ன வரும், இங்கே கட் பண்ணால் 9 9 9 10ன்னு வரும். 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 1 போச்சுன்னா 8, அந்த 9 9 அப்படியே வரும். ஸோ 99 அப்போ 99.84%. இதை நான் என்ன பண்ணுவேன்னா 0.84 போடாமல் 9984/100 போட்டுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துடுறேன். அப்போ வேல்யூ ஃபுல்லாகவே வரும். இப்போது நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். 0 0 கட் பண்ணுங்கள், இங்கேயும் 0 0 கட் பண்ணுங்கள். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 9984/100 × 800. இந்த 800க்கு அந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். இப்போது மிச்சம் பார்த்தீங்கன்னா 4க்கு 8 இருக்குது. 4 8 மல்டிப்ளை பண்ணால் வரும் 32 வரும். யூனிட் டிஜிட் 2ன்னு இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்கள், யூனிட் டிஜிட் 0 இருக்குது, தப்பு. இங்கேயும் ஆப்ஷன் யூனிட் டிஜிட் 0 இருக்குது, தப்பு. இங்கே 8 இருக்குது, தப்பு. இதுக்கு மட்டும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 2 இருக்குது, ஆன்சர். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட டைம் இருந்தால் போடுங்க. நீங்கள் போட்டிங்களா, மல்டிப்ளை பண்ணி போட்டிங்களா இல்லையான்னு யாரும் உங்கள் ரஃப் ஷீட்டை வரைக்கு பார்க்க போகிறது இல்லை. டேரெக்டாக உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டிஜிட் என்னது 4. நீங்கள் இப்படி கூட இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறனே தவிர நீங்கள் இதை கூட போட வேணாம். டேரெக்டாக இங்கே 4 இருக்குது, இதே மல்டிப்ளை பண்ணி இங்கே போட போகிறோம். இந்த 2 ஜீரோக்கு இந்த பாயிண்டில் இருக்க 2 டாட்டுக்கும் 2 இது கேன்சல் ஆக போகுது. 8 இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 4 8s are என்னது 32. 32 யூனிட் டிஜிட் வந்து 2. அப்போ ஆன்சரோட யூனிட் டிஜிட் கண்டிப்பாக 2 வரும். நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள், இல்லை 2 இது 2ஆக இருக்குது அப்படிங்கும்போது மல்டிப்ளை பண்ணி போடுங்க. அது எப்படி போடுறதுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 79872.